அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல நம்ம இந்த சத்யநாராயண பூஜை அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், வறுமைகள் அனைத்தும் நீங்குவதற்கும், நல்ல மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் பெருகுவதற்கு செய்யப்படக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த பூஜை என்றால் அது சத்யநாராயண பூஜை. கலியுகத்துல மக்கள் படுகின்ற துயரங்களை தீர்க்க மகாவிஷ்ணுவால் நாரதருக்கு உபதேசிக்கப்பட்ட மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பூஜை என்றால் அது இந்த சத்யநாராயண பூஜை தான். சத்யநாராயணன் பூஜை, அதன் பொருள் சத்தியமே நாராயணன், உண்மையை கடைபிடிப்பதே இந்த பூஜையினுடைய அடிப்படை தத்துவமாகும். ஸ்கந்த புராணத்தின்படி நாரதர் பூலோகத்துல மக்கள் படும் கஷ்டங்களை பார்த்து மனம் வருந்தி மகாவிஷ்ணுவிடம் அதற்கு ஒரு தீர்வு சொல்லும்படி கேட்கிறார். அப்போது பகவான் விஷ்ணு சத்யநாராயண விரதத்தை யார் முறைப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த பூஜை செய்வதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் இது தனியாக செய்யும் பூஜையை விட ஒரு குடும்ப பூஜை என்றே சொல்லலாம். அதாவது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பூஜையை செய்யும் போது அதனுடைய பலனும் அதனுடைய சக்தியும் மகத்துவமே அதிகம். இந்த சத்யநாராயண விரத பூஜையை யாரெல்லாம் இந்த விரதத்தினை மேற்கொண்டு ஸ்ரத்தையாக இந்த சத்யநாராயண பூஜையை செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல செல்வ வளம் என்பது உண்டாகும். தொழில்ல இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் விளங்கும். மிக முக்கியமாக திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல அமைதி, நிம்மதி, சந்தோஷம் என்பது உண்டாகும். எடுத்த காரியங்களில் 100% இந்த சத்யநாராயண பூஜை விரத பூஜை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதில் முழுமையான வெற்றி என்பது உண்டாகும். சரி, இனி இந்த சத்யநாராயண பூஜை யாரெல்லாம் செய்யலாம் என்றால், யார் வேண்டுமானாலும் சாதி, மதம், வயது பேதமின்றி ஆண், பெண் என யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்தால் அதற்கு நிச்சயமாக முழுமையான பலன் என்பது உண்டு. இனி இந்த சத்யநாராயண பூஜையை கடைபிடிப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கு எதையெல்லாம் நாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும், என்னென்ன பொருட்கள் அதற்கு இந்த பூஜையை கடைபிடிப்பதற்கு நமக்கு தேவை என்பதை பார்க்கலாம். முதல்ல நமக்கு சத்யநாராயண படம் என்பது ஒன்று வேண்டும். அது எல்லா கடைகளிலுமே இருக்கும். அந்த கடைகள்ல நீங்க சத்யநாராயண படத்தை வாங்கி, அல்லனா உங்ககிட்ட இருக்க அந்த சத்யநாராயண படத்திற்கு ஒரு ஃப்ரேம் போட்டு கூட நீங்க அதை வச்சுக்கலாம். சத்யநாராயணோட படத்தை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் விட்டு மலர் மாலைகளை சாற்றி சத்யநாராயண படத்தை முதல்ல நீங்க அலங்கரித்துக்கணும். துளசி மிக மிக முக்கியம். இந்த பூஜையில துளசி தீர்த்தம் என்பது நிச்சயமாக நீங்கள் வைக்க வேண்டும். சத்யநாராயண படத்திற்கும் துளசியை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நிவேதனத்திற்கு இனிப்பு உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல், ரவா கேசரி, பால், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் நீங்கள் பிரசாதத்திற்கு தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பூஜைக்கு தேவையான வெற்றிலை பாக்கு, தேங்காய், மாவிலை இவற்றையெல்லாம் நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூஜையை கடைபிடிப்பதற்கு முன்பே வீட்டை நம்ம சுத்தமாக வைத்து நம்முடைய பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அசைவத்தை முதல் நாள் இருந்தே முழுமையாக தவிர்க்க வேண்டும். இந்த சத்யநாராயண விரத பூஜையை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய மனதுல எந்தவித தீமையான எண்ணங்களோ, கோபம், பொறாமை போன்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து மன அமைதியுடன் நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பது மிக மிக அவசியமாகும். இந்த பூஜைக்கு தேவையான முழுமையான அந்த பொருட்கள் என்னென்ன தேவை என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். அதை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சத்யநாராயண படம் அது கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் மகாவிஷ்ணுவினுடைய படத்தை வைத்து பூஜை செய்யலாம். மஞ்சள் பிள்ளையாரை பிடிப்பதற்கு அந்த மஞ்சள் பொடியை நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு கலசம் வைப்பதற்கு செம்பு அல்லது பித்தளை சொம்ப நீங்க தயார் செய்து வைத்துக்கணும். கலசத்தின் மேல் வைப்பதற்கு தேங்காய், மாவிலை 5 to 7 இலைகள் மாவிலை கொண்ட அந்த மாவிலை கொத்து நீங்க அதை முதலே தயார் செய்து வைத்துக்கணும்.
கலசத்தை சுத்துறதுக்கு கலச நூல், கலசத்துக்குள்ள போடுவதற்கு சுத்தமான தண்ணீர், நாணயம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் சிறிதளவு மஞ்சள் தூள், இதையெல்லாம் இந்த பொருட்களை எல்லாம் தயார் செய்து வைத்து கலச சொம்பு முதல்ல நீங்க தயார் செய்தணும். கலசத்துக்கு மஞ்சள் தடவி அந்த கலச நூலை சுற்றி அதன் பிறகு கலசத்துக்குள்ள அந்த சுத்தமான தண்ணீரை இட்டு அதன் பிறகு நான் சொன்னேன் அல்லவா, இந்த நாணயம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், சிறிதளவு மஞ்சள் இதையெல்லாம் போட்டு கலசத்தை நீங்க தயார் செய்த பிறகு கலசத்துக்கு மேல மாவிலை மற்றும் அந்த தேங்காயை வைத்து கலசத்தை நீங்க முதல் தயார் செய்து கொள்ளணும். அதன் பிறகு அபிஷேகத்துக்கு நமக்கு தேவையான வாசனை மலர்கள் மற்றும் அந்த சத்யநாராயண படத்திற்கு போடுவதற்கு மலர் மாலைகள், துளசி இலை மிக மிக முக்கியம், முதலே சொல்லிட்டேன். மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், அச்சதை, சிறிது மஞ்சள் கலந்த பச்சரிசியை அச்சதையாக தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி, கற்பூரம், விளக்கு, தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் அல்லது நெய். அதன் பிறகு கலசத்திற்கு மேல வைப்பதற்கு ஒரு ரவிக்கை துணியையும் புதிய துணியையும் நீங்க வைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு பூஜை செய்வதற்கு அந்த பூஜை பலகை, பூஜை மேல அந்த பூஜை பலகை மீது விரிப்பதற்கு புதிய மஞ்சள் அல்லது சிகப்பு நிற துணி, பூஜைக்கு தேவையான அந்த தட்டு, கிண்ணம், நீர் தீர்த்த பாத்திரம், இதையெல்லாம் மணி, பூஜை மணி இவற்றையெல்லாம் நீங்க தயார் செய்து வைத்துக் கொள்ளணும். இனி பூஜை எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். பூஜை செய்யறதுக்கு முதல்ல இடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் பிள்ளையாரை முதல்ல நம்ம பிடித்து வைத்துக்கணும். ஏன்னா முழுமுதற் கடவுளான விநாயகரை நம்ம வழிபாடு செய்த பிறகுதான் எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யும். அதனால மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து சத்யநாராயண பூஜையை துவங்க வேண்டும். கலச பூஜை, அதன் பிறகு கலச பூஜை செய்யணும். கலசத்துல நம்ம நீர் நிரப்பி வைத்திருக்கோம் இல்லையா, அந்த கலசத்துல வருண பகவானை ஆவாகனம் செய்து நம்ம அடுத்ததாக அந்த பூஜையை செய்யணும். அதன் பிறகு நவகிரக பூஜை, 9 கோள்களை வணங்கும் விதமாக நவகிரக பூஜையை செய்து அதன் பிறகு சத்யநாராயண பூஜை. சத்யநாராயண பகவானுக்கு 16 வகையான உபச்சாரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். துளசியால் அர்ச்சனை செய்து பூஜை செய்யணும். அதனைத் தொடர்ந்து இந்த சத்யநாராயண விரத பூஜைக்குனே உள்ள அந்த கதை சொல்றது, அந்த கதை பூஜையோட மிக மிக முக்கியமான பகுதி அந்த கதை சொல்வது அல்லது கதையை கேட்பது. 5 அத்தியாயங்களை கொண்ட இந்த சத்யநாராயண விரத கதை அந்த மகிமையை வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்க இந்த பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் மிக ஸ்ரத்தையுடன் அந்த சத்யநாராயண விரத கதையை அவசியம் கேட்க வேண்டும். 5 அத்தியாயங்கள் கொண்ட இந்த சத்யநாராயண விரத கதையில ஒவ்வொரு அத்தியாயமும் முடிந்தவுடன், முதல் அத்தியாயம் முடிந்தவுடன் சத்யநாராயணனுக்கு ஒரு முறை தீபார்த்தனை செய்து அதன் பிறகு 2வது அத்தியாயத்தை தொடர்ந்து படிக்க கேட்க வேண்டும். 2வது அத்தியாயம் முடிந்த பிறகு அதே போல சத்யநாராயணனுக்கு மீண்டும் அர்ச்சனை செய்து தொடர்ந்து இப்படி 5 அத்தியாயங்களையும் கேட்டு 5 அத்தியாயங்களையும் நம்ம கேட்டு அல்லது சொல்லி முடித்த பிறகு சத்யநாராயணனுக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் செய்து பௌர்ணமி நிலவுக்கும் நம்ம தீபார்த்தனை எல்லாம் காட்டி சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், குழந்தைகள் அனைவருக்கும் அந்த பூஜையை செய்த அந்த பிரசாதத்தை மறக்காமல் கொடுக்க வேண்டும். அதே போல துளசி தீர்த்தத்தையும் மறக்காமல் வந்திருக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவசியம் தர வேண்டும். அதே போல இந்த சத்யநாராயண விரத பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய சுமங்கலி பெண்கள் அனைவருக்கும் அன்றைய தினம் மறக்காமல் தாம்பூலம் தர வேண்டும். மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூலம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். இனி இந்த சத்யநாராயண விரத கதையினுடைய 5 அத்தியாயங்களையும் சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். முதல் அத்தியாயம், சூத முனிவர் மற்ற முனிவர்களுக்கு இந்த சத்யநாராயண பூஜையினுடைய மகிமையை சொல்கின்றார். இந்த முதல் அத்தியாயத்தில் மகாவிஷ்ணு நாரதருக்கு இந்த சத்யநாராயண விரதத்தை, இந்த எளிய விரதத்தை உபதேசித்த விதத்தை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். 2வது அத்தியாயம், ஏழை பிராமணன் மற்றும் விறகு வெட்டி.
காசி நகரத்துல வறுமையில் வாடிய ஒரு ஏழை பிராமணன் விஷ்ணுவின் அருளால் இந்த பூஜையை செய்து பெரும் செல்வந்தன் ஆனான். அதை பார்த்த ஒரு விறகு வெட்டியும் பூஜையை செய்து தன் கவலைகளை எல்லாம் நீங்கி வளமாக வாழ்ந்தான். அடுத்து 3வது அத்தியாயம். வணிகன் மற்றும் அவனது மருமகன். சாது என்ற வணிகன் குழந்தை வேண்டி பிரார்த்தனை செய்து பெண் குழந்தை பிறந்ததும் பூஜையை செய்வதை மறந்து விடுகின்றான். அதன் விளைவாக அவன் சிறைப்படுகின்றான். இறுதியில் அவன் மகள் லீலாவதி இப்பூஜையை செய்தவுடன் அவன் சிறையிலிருந்து விடுதலையாகி வீடு திரும்புகின்றான். அடுத்தது 4வது அத்தியாயம். பிரசாதத்தின் முக்கியத்துவம். அதே வணிகன் காட்டில் ஒரு முதியவர் ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணுவை ஏளனம் செய்ததால் தன் செல்வத்தை இழக்கின்றான். பின் மன்னிப்பு கேட்டு பூஜையை செய்ததும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுகின்றான். மேலும் பூஜையில் பிரசாதத்தை அவமதிக்க கூடாது என்பதையும் இந்த 4வது அத்தியாயம் விளக்குகின்றது. 5வது அத்தியாயம். துங்கத்வஜ ராஜன். ஒரு அரசன் இடையர்கள் செய்த பூஜையை அலட்சியப்படுத்திவிட்டு செல்கின்றான். அதன் பின் அவன் பல துன்பங்களை சந்திக்கின்றான். பிறகு தன் தவறை உணர்ந்து அவனும் அந்த எளிய மக்களுடன் சேர்ந்து பூஜை செய்து இழந்த கௌரவத்தையும் ராஜ்யத்தையும் மீண்டும் பெறுகின்றான். இதுதான் அந்த சத்யநாராயண விரத பூஜையினுடைய அந்த கதையினுடைய 5 அத்தியாயங்களினுடைய சுருக்கம். இந்த சத்யநாராயண விரத பூஜை என்பது இது வெறும் சடங்கு அல்ல. இது நம் வாழ்வினுடைய நேர்மையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்றே சொல்லலாம். அதிசக்தி வாய்ந்த இந்த சத்யநாராயண பூஜையை யாரெல்லாம் பக்தி சிரத்தையுடன் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில வறுமை என்பதே இல்லாமல் நல்ல செல்வ வளமும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த சத்யநாராயண விரத பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். கேட்டது கிடைக்க, நினைத்தது நடக்க இந்த சத்யநாராயண விரத பூஜையை தொடர்ந்து செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் செல்வ வளங்களும் வந்து சேரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.